If you are suddenly, as a bachelor, you want to have your home food, உங்கள் ஊரையோ இல்லை உங்கள் வந்து அம்மாவையோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா and you can find us as Shiro Home Food. We have 100+ menu. So varieties of சாம்பாரும் இருக்குது, varieties of ரசம் இருக்குது, varieties of கூட்டு பொரியல், அவியல், துவையல், சுண்டல், everything is available. இன்றைக்கி நீங்கள் ஒரு சாம்பார் அண்ட் சம் காம்பினேஷன் ஆஃப் வறுவல் சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்துட்டு வெரைட்டி ஆஃப் மோர் குழம்பு அண்ட் பொரியல் எடுத்துக்கலாம். லைக் தட் வாட் எவர் இஸ் ரிக்வயர்ட் அண்ட் சிம்பிள் மெனு எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். சி இப்போ ஹோம் ஃபுட் எடுத்தோம்னா யாராவது சமைச்சு வச்சுட்டு அது வந்து நம்மளுக்காக ஆர்டர் வந்த உடனே எடுத்து கொடுத்துடுவாங்க அப்படிங்கிறது வி ஹவ் நாட் அடாப்டட். ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அவங்க சமைக்கவே தொடங்குவாங்க. ஸோ தே வில் ஹாவ் எவ்ரிதிங் ரெடி வித் தெம். ஸ்பில் ஓவர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது, எதுவும் பழசை சூடு பண்ணி தராங்க அப்படிங்கிறது கிடையாது. மோர் ஆர்கானிக், மோர் சேஃப், மோர் நேச்சுரல். நம்ம வீட்டுக்கு ஒரு தேவை அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ஒரு சாய்ஸஸ் ஆஃப் பொருட்களை எடுப்போமோ அதை தான் வந்து இங்கே அடாப்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஹோம் மேக்கருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபோரமாக அமையுது ஷீரோ ஹோம் ஃபுட்ஸ்? அண்ட் அதே மாதிரி இப்போ நான் இணைச்சிக்கணும், நான் வந்து இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்லிக்கலாம்? எவ்ரி விமன் ஹூ இஸ் ஆல்ரெடி அட் ஹோம், அவங்களுக்கு ஏன் வந்து ஒரு வீடு வந்து ஒரு லிமிட்டேஷனாக அமையணும்? தான் வீட்டில் இருந்தபடியே ஏன் வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் கெயின் எடுத்துக்கக்கூடாது? அண்ட் தனக்கு தெரிஞ்ச ஒரு வேலையில் தான் தான் ஆண்டர்ப்ரனராக ஆக போகிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் டு பிகம் அ விமன் ஆண்டர்ப்ரனர்? ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோ ஓப்பன் பண்ணுங்க, விச் எவர் யூ ஆர் கம்ஃபர்டபுள். ஷீரோ ஹோம் டைப் பண்ணுங்க, ஷீரோ ஹோம் சாம்பார் பொரியல் ரசம். தனியாக ரைஸ் ஆர்டர் பண்ணுவீங்க, தனியாக சாம்பார் ஆர்டர் பண்ணுவீங்க, தனியாக ரசம் ஆர்டர் பண்ணுவீங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு என்ன வேணுமோ. பிஹைண்ட் தி சேர் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவனீத். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்ரீ திலக் அவர்கள் இருக்காங்க. ஷீரோ ஹோம் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தோட கோஃபவுண்டர். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நிறைய பேர் வந்து வெளியே ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கும் போது ரெஸ்டாரண்ட் ஃபுட்ஸு இல்லை ரொம்ப அன்ஹெல்தியான ஃபுட்டு தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும், நம்ம இன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்றோம், ஒரு ஹோம் ஃபுட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த தாட் வந்தது உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஹோம் ஃபுட் வந்து நமக்கு ஆன்லைனில் கிடைக்கிது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படிப்பட்ட ஹோம் ஃபுட்ஸ் வந்து நமக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஷீரோ ஹோம் ஃபுட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அவங்க கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஹோம் ஃபுட், அதாவது வீட்டில் நம்ம வீட்டில் சமைச்ச மாதிரியே ஒரு ஹோம் ஃபுட் வந்து கிடைக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பற்றி தொடர்ந்து ஜெய்ஸ்ரீ மேம் கூட பேசுவோம். வணக்கம் மேம். வணக்கம். என்ன மாதிரி பேச்சுலர் பசங்க, நான்லாம் தனியாக தான் இருக்கேன். ஸோ என்ன மாதிரி பேச்சுலர் பசங்க இல்லை நிறைய பேர் வந்து ஹோம் ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப ஏங்கி போயிருக்காங்க. ஸோ இந்த ஹோம் ஃபுட் அப்படின்ற கான்செப்ட் சென்னையில் நம்ம ஆர்டர் பண்ணால் ஹோம் ஃபுட் கிடைக்குமா, நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதை தாண்டி ஹோம் ஃபுட் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கொஷினுக்கு ஷீரோ ஹோம் ஃபுட்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு சொல்யூஷனாக அமையுது? ஷீரோ ஹோம் ஃபுட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஹோம் ஃபுட். இன்றைக்கி ஹோம் ஃபுட் அப்படிங்கிறது நம்மளுக்கு புதுசு கிடையாது. நிறைய விதத்தில் வந்து சேனலைஸ்டாக அவைலபிலிட்டி இருக்குது. அதுவும் இந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் வந்துட்டு ஹோம் ஃபுட் விற்க தொடங்கியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து ப்ராப்ளமாக இருந்தது தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருந்து ஹவு டிஃப்ரெண்ட் ஷீரோ ஹோம் ஃபுட் அப்படிங்கிறத ஐ கேன் டெல் யூ. இப்போது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஊபர் மாடல்னால் என்ன அப்படின்னா, இப்போ நீங்களாகவே இருப்பீங்க, பட் நீங்கள் வந்து என்னுடைய பேர்லேயும் என்னுடைய எஸ்ஓபிலையும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக வந்துட்டு நீங்கள் செயல்படுவீங்க வென் யூ என்ரோல் வித் அஸ் ஆஸ் அண்ட் ஷீரோஸ். ஸோ இந்த முறையை வந்துட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டு அவர் நாலேஜ் நாங்கள் தான் வந்து செய்ய தொடங்கியிருக்கோம். இதில் வந்து ஹோம் ஃபுட் வந்து இப்போ எல்லாருக்குமே கிடச்சிட்ருக்கு. பட் ஷீரோ ஹோம் ஃபுட் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப பழகி போன விஷயம் வந்துட்டு ஃபோனில் இருக்கிற நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் ரொம்ப பாப்புலரான ஆப்ஸ் லைக் ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோ வந்து எடுப்போம். நம்மளுக்கு தேவைப்படுற என்ன ஃபுட் ஐட்டம் வேணுமோ அதுலேருந்து செலக்ட் பண்ணிப்போம், சாப்பிட்டுப்போம். பட் அதில் வந்து ஹோம் ஃபுட் கிடைக்கிறது வந்துட்டு தெர் ஆர் லிமிட்டேஷன்ஸ் ஆர் இட் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங் ஃபார் நவ். ஸோ அந்த இடத்த வந்து நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்புகிறோம். So if you are suddenly as a bachelor you want to have your home food, உங்கள் ஊரையோ இல்லை உங்கள் வந்து அம்மாவையோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா just go to either of the app and you can find us as Shiro Home Food.
அண்ட் இப்போதைக்கு கேட்டகரைஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கிறது வந்துட்டு சாம்பார் ரசம் பொரியல் அப்படிங்கிறது. ஸோ ஒரு சவுத் இண்டியன் மீல்ஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ, டிஃபனுக்கு என்னெல்லாம் தேவையோ எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் வித் அஸ். ஓகே, சூப்பர். ஸோ இந்த க்ளோஸ் கனெக்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது நம்ம ஹோம் ஃபுட்னா உடனே நமக்கு ஞாபகம் வருது வீடு தான். ஸோ அந்த வீடை டச் பண்ணுற மாதிரி, அதாவது நமக்கு எவ்வளோ க்ளோஸாக நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஷீரோ ஹோம் ஃபுட்ஸ் எப்படிப்பட்ட ஒரு இதுவாக அமையுது. அண்ட் அதே மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது. எனக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் ரசம் சாப்பிட்ணுன்னு இருக்கும், திடீர்னு ஒரு நாள் சாம்பார் சாப்பிடணும் போல இருக்கும். ஸோ இந்த கேட்டகரிஸ் எல்லாம், இந்த நீட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க? ஓகே, என்னை பற்றி சின்னதாக சொல்லணும்னா, நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கேன். ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஒரு கமர்ஷியலாக வந்து நம்ம எப்படி ஒரு ஃபுட் ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியும். எனக்கு வீட்டு சாப்பாடே வேணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஒரு டொமஸ்டிக் அடுப்பில் ஒரு குவாண்டமாக நான் பண்ணுறேன் அப்படின்னா, வித் த மோஸ்ட் சிம்பிள் இன்க்ரீடியன்ட் பண்ணுறேன் அப்படின்னா தான் எனக்கு வந்து ஒரு சேஃப் ஃபுட், அன்அடல்ட்ரேட்டட் அண்ட் நோ ஷார்ட்கட்ஸ், இது மூணுமே வந்து ஒரு டொமஸ்டிக் கிச்சனில் ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டில் இருக்கிறவங்க இயல்பாக சமைக்கிறவங்க கொடுத்தாங்க அப்படின்னா இட் கம்ஸ் டு அஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த ஷீரோ ஹோம் ஃபுட்டில் வந்து இந்த மாதிரி சமையலை தான் வந்து எதிர்பார்க்கலாம் when you order and when you taste for yourself. அண்ட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு we have 100+ மெனு. ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் சாம்பாரும் இருக்குது, வெரைட்டிஸ் ஆஃப் ரசம் இருக்குது, வெரைட்டிஸ் ஆஃப் கூட்டு பொரியல், அவியல், துவையல், சுண்டல், எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். இன்றைக்கி நீங்கள் ஒரு சாம்பார் அண்ட் சம் காம்பினேஷன் ஆஃப் வறுவல் சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்துட்டு வெரைட்டி ஆஃப் மோர் குழம்பு அண்ட் பொரியல் எடுத்துக்கலாம். லைக் தட் வாட் எவர் இஸ் ரிக்வயர்ட் அண்ட் சிம்பிள் மெனு, எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ஸோ வீட்டில் சாப்பிட்றது எல்லாமே வீட்டு சாப்பாடு ஸ்டைலில் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக. ஓகே, ஸோ இந்த கேட்டகரிஸ் பற்றி சொன்னீங்க. ஸோ அடுத்தபடியாக இங்கே நீடுன்றது ஒன்று இருக்குல்ல. இப்போது ஒரு நாள் நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றேன், எனக்கு அந்த ஹோட்டலோட சாப்பாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஹோட்டலோட சாப்பாடை மேட்ச் பண்ணுற லெவலுக்கு வீட்டு சாப்பாடு வருமானது கண்டிப்பாக அது ஒரு கொஷின் மார்க் தான். பட் ஒரு நாள் நான் ஹோட்டலில் சாப்பிட்றேன், ஒரு சேஞ்ச்க்கு நான் ஷீரோ ஹோம்ஸில் சாப்பிடும்போது அதே குவாலிட்டி, அதே குவான்டிட்டி, அதே லெவலுக்கான அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அது எந்த லெவலுக்கு நீங்கள் கேட்டர் பண்ணணும்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பேக் எண்டில்? ஒரு சிம்பிள் கான்செப்ட் இதில் அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுட்டு ரெசிபியில் வந்துட்டு வி ஹேட் அப்ளைட் அ பேக்வேர்ட் இன்டகிரேஷன். ஸோ ஏபிசி குக்கிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி வந்து நாங்கள் இதில் அடாப்ட் பண்ணுறோம். இப்போது ஹோம் ஃபுட்லேயே பார்த்தோன்னா, நான் ஊபர் மாடல்னு சொன்னேன், அதை சொன்னேன், அண்ட் எஸ்ஓபியில் நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம் சொன்னேன் அப்படின்னா, விச் எவர் லொக்கேஷன் பீப்புள் ஆர் என்ரோலிங் வித் அஸ் அண்ட் தே ஆர் பிகமிங் அ ஷீரோஸ் அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்டைஸாக அவங்களுக்கு என்ன வருமோ அவங்க சமைக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. தே நோ பேசிக் குக்கிங், பட் வித் வாட் எவர் வி ஆர் சேனலைசிங் அண்ட் மேக்கிங் இட் அவைலபிள் டு கஸ்டமர்ஸ் வந்து அது ஒரு ரெசிபி ஓரியன்டாக தான் வந்து அவங்க சமைக்கிறாங்க. ஸோ வி கனெக்ட் வித் தெம் ஆஸ் A+B+C அப்படிங்கிற ஒரு குக்கிங் மெத்தடை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணுறோம், மானிட்டர் பண்ணுறோம். And this way we are able to maintain quality, hygiene and we are able to control on it. Unadulterated foodன்ற ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இன்றைக்கி நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் கலப்படம் செய்யப்பட்ட ஒரு உணவு வகையாக தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி மூவ் ஆகிட்டு இருக்கிற இந்த ஃபாஸ்ட் கல்ச்சரில் நம்ம வந்து எது ஹெல்த்தி எது அன்ஹெல்த்தின்றதை பிரித்து பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய சூழலில் அந்த அன்அடல்ட்ரேட்டட் ஃபுட்டை, ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த ஒர்க் பண்ணுறாங்கல்ல, லைக் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, ஸோ அவங்களோட எஃபர்ட்ஸ் எந்த லெவலுக்கு இங்கே முக்கியமாக ப்ளே பண்ணுது? எனக்கு வந்து ஏதாவது புதுசாக வந்து தெரியாத ஒரு விஷயத்த நான் பழகணும் அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து எனக்கு என்னை சார்ந்தவங்களுக்கு நான் டெய்லி என்ன சமைச்சிட்ருப்பேன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ பேசிக்காக ஒரு சவுத் இண்டியன் சாப்பாட்டில் என்ன ஒரு பேசிக் மசாலாஸ் யூஸ் பண்ணுவாங்களோ, இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணுவாங்களோ, செய்முறை வந்துட்டு எவ்வளோ சிம்பிளாக இருக்குமோ, இந்த 3 காம்பினேஷன் இருந்தது அப்படின்னா தே ஆர் ஆல்வேஸ் ஏபிள் டு கிவ் அ ஹோம் ஃபுட் நேச்சுரலி. ஸோ இதை வந்து அவங்க செய்கிற மாதிரி தான் வந்து நாங்கள் பழக்கங்கள் கொடுத்துருக்கோம் என்ஆர் எஸ்ஓபி. ஓகே. அண்ட் அதே மாதிரி இப்போ பேக்கேஜிங் பார்க்குறோம், இந்த கோவிட் டைம்ஸ்லேயும் நம்ம வந்து பார்க்குறோம் நிறைய பேர் வந்து பேக்கேஜிங் ப்ராப்பராக இல்லை. அண்ட் அதே மாதிரி ஃபுட் ஸ்பில்ஸ் நிறைய பார்க்குறோம், ஃபுட் வேஸ்டேஜ் நிறைய பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க அண்ட் இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க ஷீரோ ஹோம்ஸில்? இப்போ ஹோம் ஃபுட் எடுத்தோன்னா யாராவது சமைச்சு வச்சுட்டு அது வந்து நம்மளுக்காக ஆர்டர் வந்த உடனே எடுத்து கொடுத்துடுவாங்க அப்படிங்கிறது வி ஹவ் நாட் அடாப்டட். ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க சமைக்கவே தொடங்குவாங்க. ஸோ தே வில் ஹாவ் எவ்ரி திங் ரெடி வித் தெம் ஆஸ் அன் பேசிக் நெசசிட்டிஸ். அண்ட் ஒரு ஆர்டர் அவங்களுக்கு வந்ததுலேருந்து ஒரு 5 to 10 minutes they will be able to prepare that item. அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஹேண்டியாக இருக்கக்கூடியதை தான் பயன்படுத்துகிறாங்க. அண்ட் இதை வந்துட்டு நம்மளுடைய கண்டெய்னர்ஸில் வந்து அவங்க அப்படியே பேக் பண்ணிடுறாங்க, அப்படியே டெலிவரி மாடலில் வந்து கஸ்டமருக்கு ரீச் ஆகிடுது.
ஸோ இதில் வந்து ஸ்பில் ஓவர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது, எதுவும் பழசை சூடு பண்ணி தராங்க அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்கு ஆப்ரேஷ்னலாக அவங்க வந்து இதில் எப்படி சக்ஸஸ் ஆகுறாங்க அப்படின்னா, ஃபுட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 0 வேஸ்டேஜ் ஒன்லி இஸ் தேர் ப்ராஃபிட். ஸோ வி ஹாவ் த பிரின்சிபல் தட் 0 வேஸ்டேஜ். ஸோ ரெண்டு பக்கத்துலேயுமே வந்து இது பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்காக செய்கிறவங்களுக்கும் வந்து திஸ் இஸ் லைக் நோ 0 வேஸ்டேஜ், நோ ஃபுட் வேஸ்டேஜ், அண்ட் கஸ்டமருக்கும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான ஃபுட் தான் போய் சேருது. ஓகே, அடுத்தது வந்து இந்த மதர்ஸ் டச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ஒரு சாப்பாடு இருக்கும், அதை பிளேட்டில் கொடுக்கும்போது நமக்கு அதை பார்க்கும்போதே வயிறு ரொம்பிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மதர்ஸ் டச்சுன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அது இந்த இடத்துல வந்து ஹோம் ஃபுட்னு சொல்லும்போது எவ்வளோ எலிவேட்டடாக இருக்குது, அண்ட் ஆர்டர் பண்ணுறவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்குது, அதை நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இது வந்து எத்தனை பேருக்கு ஹோம் ஃபுட் வந்து இந்த சேனல் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. வி ஜஸ்ட் ஸ்டார்டட் இன் August 2020 and we have 50+ locations now, and whoever are enrolled with us in that surrounding areas, once they have initiated having business, அவங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃப்ரம் த சேம் கஸ்டமர்ஸ் ஆர் ஃப்ரம் த சேம் டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு whoever are aware of this availability, whoever have started ordering from this are able to come back to us again and again. அது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ க்ளவுட் கிச்சனுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் வருது, அண்ட் இது மிச்ச மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிச்ச கம்பெனிஸை விட எப்படி டிஃப்ரென்ஷியேட்டடாக நீங்கள் பண்ணுறீங்க? சரி, ஒரு கமர்ஷியல் கிச்சனில் எடுத்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து அவைலபிலிட்டி என்ன அதிகமாக இருக்குன்னா, ஹவு குவிக் ஐ கேன் ப்ரிப்பேர், how much of ingredient value I can show or take more profit, and இதை வந்து நான் ஷார்ட்கட்டாக எனக்கு ஷெல்ஃப் லைஃப் வர மாதிரி நான் எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து நான் எப்படி பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இஸ் மோர் காமன்லி எக்ஸிஸ்டிங். ஸோ ஒரு ஹோம் கிச்சனில் இருக்கிறவங்களுக்கு இதை நாங்கள் பழக்கப்படுத்துகிறப்போ இட் இஸ் மோர் ஆர்கானிக், மோர் சேஃப், more natural. Organic ன்னு சொல்றப்போ it's not that we are procuring organic material. What is available in day to day in local market we are procuring, but the ingredient choices or the way it is prepared பார்த்தோம் அப்படின்னா it is as simple as what we will adopt in our home cooking. நம்ம வீட்டுக்கு ஒரு தேவை அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ஒரு சாய்ஸஸ் ஆஃப் பொருட்களை எடுப்போமோ அதை தான் வந்து இங்கே அடாப்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த க்ளவுட் கிச்சன் அப்படிங்கிறது பார்க்குறீங்க அப்படின்னா, so they will have a standard SOP system, and whatever the preps is required, pre-preparations is required, that will be done over there, and wherever the channelizing will be done அந்த இடத்துல வந்து டெலிவரிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல்லையோ இல்லாட்டி வந்து இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபிசிக்கலாக இல்லாத நிலைமையில் இன்னைக்கு வந்து க்ளவுட் கிச்சனாக நிறைய இடங்கள்ல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் சிஸ்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இஸ் திஸ் எனிவேர் அவைலபிள் ஃபார் அன் ஹோம் மேக்கர் ஹூ கேன் என்ரோல் இன் திஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் அஸ் இட் இஸ் நோ, அண்ட் டுடே வி ஹவ் அடாப்டட் தட், அண்ட் எங்களுடைய ஒவ்வொரு கிச்சனும் வந்துட்டு க்ளவுட் கிச்சன் தான். and what they do is they completely follow SOP, but every one of them are homemakers, housewife, and தன்னுடைய வீட்டில் இருக்கிற தன்னுடைய டொமஸ்டிக் கிச்சனில் இருந்து நம்மளுக்கு இந்த வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம், ஹோம் ஃபுட்ஸுன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. மக்கள் வந்து இப்போது ஹோம் ஃபுட்ஸை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய சூழலை நிறைய ஃபேக்கான ஹோம் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் வந்து மார்க்கெட்ஸ்லையும் இருக்காங்க. நம்ம வந்து பார்க்குறோம், தெருக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேலில் பண்ணிவிட்டு அதை ஹோம் ஃபுட் அப்படின்னு கொடுக்கும்போது ஒரிஜினல் ஹோம் ஃபுட்ஸோட வேல்யூ டிமாரலைஸ் ஆகுதோ இல்லை அவங்களோட வேல்யூ வந்து கம்மியாகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து மக்கள் மனசில் இருக்குது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? நார்மலாக வந்து நீங்கள் பழகின நிறைய விஷயங்களை வந்துட்டு இஃப் யூ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அன் குவாலிட்டி ஆர் ஹைஜின் ஆர் சம் ட்ரஸ்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா யூல் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் அஸ் கோ வித் சம் பிராண்ட் வேல்யூ ஆல்சோ. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேர் ஆர் அக்ரிகேட்டர்ஸ் அவைலபிள் வேர்எவர் ஆப்ஸ் ஆர் அவைலபிள் வேர்எவர் ஹோம் ஃபுட் இஸ் சேனலைஸ்ட், ஆர் நிறைய பேர் வந்து தனக்கு தெரிஞ்ச சேனல் வந்துட்டு லைக் வாட்ஸ்அப் ஆர் எனி அதர் குரூப் ஃபார்மேஷன் வந்து இந்த ஹோம் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பட் இது எல்லாமே வந்துட்டு ஒன்று நான் ப்ரீ பிளான் பண்ணும் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது, தென் ஒன்லி ஐ கேன் ஜஸ்ட் பிளான் மை மீல் இன் திஸ். ரெண்டாவது வந்துட்டு எனக்கு வந்து இன்றைக்கி நல்லா இருக்கும் நாளைக்கு சுமாராக இருக்குங்கிற ஒரு அஷூரன்ஸ் வந்துட்டு குறைவாக தான் இருக்கும்.
இதே நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் வேல்யூவில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, தென் யுவர் ட்ரஸ்ட் இஸ் மோர். அண்ட் அந்த ட்ரஸ்ட்டை தான் நாங்கள் இன்னைக்கு ஈல் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கள் வீட்டிலே எடுத்துப்போம், சப்போஸிங்லி எங்கள் அம்மா ஒரு ஹோம் மேக்கர். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டைம் நார்மலாக வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் போக, ஓகே நான் ஃப்ரீயாக இருக்கேனே, மேபி ஐ கேன் கெட் இன் டு குக்கிங் அண்ட் குக் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றப்போ ஒரு ஹோம் மேக்கருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபோரமாக அமையுது ஷீரோ ஹோம் ஃபுட்ஸ்? அண்ட் அதே மாதிரி இப்போ நான் இணைச்சிக்கணும், நான் வந்து இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்லிக்க விரும்புகிறீங்க? ஸோ எங்கள் கூட என்ரோல் ஆகிறவங்களுக்கு 0 இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத பேசிட்டோம். அடுத்தது வந்து அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு அவங்க இந்த பிஸ்னஸில் என்ரோல் ஆகலான்னு பேசியிருக்கோம். பட் அவங்களுடைய டைம் அண்ட் இன்வால்மெண்ட் இதில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, whenever they take up a business and when they wanted to see some growth or they want to financially be independent அப்படின்னா அதுக்குண்டான நேரங்களும் அதுக்குண்டான ஒரு ப்ரிப்ரேஷன்ஸையும் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா, டைம் அண்ட் எஃபர்ட் இருந்தது அப்படின்னா தான் they'll be able to make more earning for themselves and they can be enjoying that independency also. ஸோ இதில் பார்த்தோன்னா சில பேர் வந்துட்டு சில ஆயிரங்கள் டிபெண்டிங் ஆன் தேர் டெடிகேஷன். அண்ட் இங்கே வந்துட்டு என்ரோல் ஆகிற வந்துட்டு ஆஸ் அ பிராண்ட் வி டோன்ட் அட்மிட் தேம். உங்களுக்கு எந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து செய்ய முடியுதோ செய்கிறதுன்னு கிடையாது. whenever there is an operational timing, இப்போ நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எப்படி வந்து ஒரு டைம் அண்ட் கமிட்மெண்ட் இருக்கும். இப்போ நான் ஆஃபீஸில் வேலை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு டைம் அண்ட் கமிட்மெண்ட் இருக்கணும். ஸோ whenever we are going to do something, அந்த டைம் அண்ட் கமிட்மெண்ட் அண்ட் அதுக்கு உண்டான ஒரு நேரத்தை காலத்தை நான் வந்து டெடிகேட் பண்ணல அப்படின்னா தென் ஐ எம் நாட் ட்ரூ டு இட். ஸோ இதில் ஆப்ரேஷ்னலாக வந்துட்டு தே ஷுட் பி அவைலபிள் டியூரிங் ஆல் ஆப்ரேஷ்னல் ஹவர்ஸ், நம்பர் 1. பட் இதில் என்ன பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படிங்கிறனா, வீட்டில் இருந்தே அவங்க செய்கிறதுனால ஈவன் இஃப் 1 person இஸ் என்ரோலிங், இது வந்து மோஸ்ட்டாக ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பிஸ்னஸ் ஆகிடுது. ஸோ ஈதர் வந்து அவங்களுடைய ஒரு ஹெல்ப்பர்ஸாக அவங்க என்கேஜ் பண்ணிக்கிறதோ, இல்லை அவங்க வந்துட்டு ஒரு சொந்தக்காரங்களாக சம்டைம்ஸ் இப்போ இருக்கிற சூழ்நிலை தெரியும், ஈவன் மென் அட் டைம்ஸ் தே ஆர் மோர் பேஷனேட் அபவுட் குக்கிங் ஆர் தே டோன்ட் வாண்ட் டு பி குவைட் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து ஒரு பிரேக் எடுக்கிறதுக்கோ, இல்லை அவங்களுக்கு வேலை குவிட் ஆகிடுச்சுங்கிற ஒரு என்கேஜ்மெண்ட்காகவோ. ஸோ இந்த மாதிரி டீம் எஃபர்ட்ஸாக வந்துட்டு ஒரு ஹோம் குக்கிங் வந்து மாறிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இப்போது இதில் இணையறவங்களுக்கு இப்போது கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு ப்ராஃபிட்டில் அந்த ஒரு ஆஸ்பெக்டும் யோசிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹாபியாக நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போதும் பண்ணலாம், நம்மளோட ஃப்ரீ டைமை நமக்கான எஃபர்ட் அண்ட் டைம் போட்டால் கண்டிப்பாக இதில் வந்து பிஸ்னஸில் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஸோ இதில் என்ரோல் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கான ப்ராஃபிட் லெவல் எவ்வளோ அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி நிறைய பேருக்கு இது பெனிஃபிஷியராக மாறி இருக்கு. ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒரு ஸ்டோரி இஃப் யூ கேன் ஜஸ்ட் ஷேர் வித் அஸ். See, there were few people. ஒருத்தங்க வந்துட்டு பேஷனேட்டில் வந்து இந்த பிஸ்னஸ் என்ரோல் பண்ணுறாங்க, இன்னொருத்தங்க வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் ஒரு ஏர்னிங்காகவும் என்ரோல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து வேரியஸ் திங் வந்து டே டு டே வந்து எஸ்பெஷலி இந்த ஒரு வருஷ காலத்தில் பார்த்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து சில ஏரியாவில் அவங்க வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிடுறாங்க அப்படின்னா, சில ஆயிரத்தில் அவங்க ப்ராஃபிட் எடுக்கிற நாட்கள் வந்து அப்படியே இம்ப்ரூவ் ஆகி we are seeing people who are earning in 20,000s and 50,000 and even we have few people who have attained 80,000 as their earning. and இது வந்து நாங்கள் ஒரு லட்சத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ இவங்க இந்த 2 மெயின் அக்ரிகேட்டர்ஸில் ஷீரோ ஹோம் ஃபுட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஸ்விக்கியில் வேறு ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணுற வேலையில், ஓகே இப்போ சப்போஸிங்லி எனக்கு இந்த ஃபுட்டை தாண்டி ஷீரோ ஹோம் ஃபுட்ஸ் எதுக்காக நான் ஆர்டர் பண்ணுன்ற ஒரு கொஷின் வரும்ல. கண்டிப்பாக ஹோம் ஃபுட் நீங்கள் சொன்ன ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அந்த ஒரு குவான்டிட்டி தாண்டி ஷீரோ ஹோம் ஃபுட்ஸில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கொஷினுக்கான பதில் என்னவாக இருக்கும்? 2 விஷயம். ஒன்று வந்து எனக்கு வந்து பிராண்டுடைய ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்துட்டு எனக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைக்கிது, நான் அதை வாங்கிக்கிறேன். இன்னொன்று வந்துட்டு ஐ எம் ஃபுல்லி ஆக்கியபைட். எனக்கு தேவையான ஃபியூ ஐட்டம்ஸ் லைக் இப்போது எனக்கு வந்து சமைக்கணும், பட் எனக்கு ஒரு கட் வெஜிடபிள்ஸ் இல்லை ஒரு பாயில்டு தால் இல்லை வந்துட்டு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த மாதிரி வந்து வி கால் இட் as ரெடி டு சர்வ் RTS. இந்த மாதிரி விஷயங்களும் வந்துட்டு இட் இஸ் அவைலபிள் இன் ஆர் ஓன் கேட்டகரி ஆஃப் சேல்ஸ். ஸோ ஒரு காம்பினேஷனாக வாங்கிக்கலாம். இது ஒரு விஷயம். 2வது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சவுத் இந்தியன் சாப்பாடு வாங்கணுன்னா எப்படி வாங்குவோம்? ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணுவோம், இல்லை ஏதோ ஒரு ஹோம் ஃபுட்டை சூஸ் பண்ணுவோம், எத்தனை மீல் வேணும்னு கேட்போம், வாங்குவோம். பட் இதே பார்த்தோன்னா நார்த் இந்தியன் அதர் குசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. how much ever roti we want, how much ever sabjis we want, we can go by portion wise.
சவுத் இந்தியனில் இந்த லிமிடேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதையும் பிரேக் பண்ணதுக்காக வாட் வீவ் டன் இஸ் இதில் எல்லாமே வந்துட்டு இட் கம்ஸ் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் பேக்கிங் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு அலக்காட்டாக தான் வந்துட்டு ஒவ்வொரு ஐட்டமும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிப்பீங்க. தனியாக ரைஸ் ஆர்டர் பண்ணுவீங்க, தனியாக சாம்பார் ஆர்டர் பண்ணுவீங்க, தனியாக ரசம் ஆர்டர் பண்ணுவீங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு என்ன வேணுமோ கிடைக்கும். அண்ட் இது வந்து எப்படின்னா இஃப் யுவர் ஃபேமிலி ஆஃப் 2 people ஆர் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஆர் ஃபேமிலி ஆஃப் 4 people ஒரு காம்பினேஷனில் வாங்குறீங்க, பார்ஷியலி யூ ஹேவ் சம்திங் அட் ஹோம் அண்ட் யூ ஹேவ் டு ஹேவ் அ ஹோல்சம் மீல் அப்படின்னா திஸ் கிவிங் சம் ஃபுல்ஃபில்மெண்ட். ஓகே, எங்களை மாதிரி பேச்சுலர் பசங்களுக்கு இருக்காது அது ஷெரோ ஹோம் ஃபுட்ஸில் பெனிஃபிஷியரியாக இருக்கு. எல்லாமே இருக்குங்களே. லைக் ஏதாவது லிஸ்ட் அவுட் பண்ணுங்க மேம், நான் வீட்டுக்கு போய் இன்னைக்கு ஆர்டர் பண்ண போகிறேன் ஷெரோ ஹோம் ஃபுட்ஸில். கண்டிப்பாக நீங்கள் போய் ஆர்டர் பண்ணுங்க, சாப்பிட்டுட்டு அது வந்து எவ்வளோ நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபுட்டாக அமைஞ்சதுன்னு தெரியும். அண்ட் யூ மே கோ பேக் அண்ட் திங்க் ஆஃப் சம் உங்கள் அத்தையோ உங்கள் அம்மாவையோ நீங்கள் கண்டிப்பாக நினச்சிப்பீங்க. கண்டிப்பாக. ஸோ இதில் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணது, அதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஷெரோ ஹோம்ஸ் அப்படின்றது ஷீ ஹீரோவா? ஆமாம், ஷீ இஸ் அ ஹீரோ தான். ஷீரோ. ஸோ தட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டைட்டில். ஸோ இதில் எங்கேஜ் ஆகிற விமன் அவங்க ஃபஸ்ட்டு உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க அண்ட் இந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றது எவ்வளோக்கு எவ்வளோ வளர்ந்துட்டே இருக்குது இந்த துறையில் இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஜோனில்? நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி நான் இது ஒரு தற்செயலாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படி சொன்னேன். ஸோ ஹேவிங் சீன் த சக்ஸஸ் தென் இட் கேவ் அ வெரி பிரைட் தாட். எவ்ரி விமன் ஹூ இஸ் ஆல்ரெடி அட் ஹோம் அவங்களுக்கு ஏன் வந்து ஒரு வீடு வந்து ஒரு லிமிட்டேஷனாக அமையணும், தான் வீட்டில் இருந்தபடியே ஏன் வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் கெயின் எடுத்துக்கக்கூடாது, அண்ட் தனக்கு தெரிஞ்ச ஒரு வேலையில் தான் தான் ஆண்டர்ப்ரனராக ஆக போகிறாங்க, இதுக்கு மேலே என்ன வேணும் டு பிகம் அ விமன் ஆண்டர்ப்ரனர். ஸோ ஐ என்கரேஜ் எவ்ரி விமன் who are at home, who really wanted to financially stabilize or who feels they wanted some independency or they feel that with their given limitations they want to come up. இது என்னவா இருந்தாலும் நீங்கள் எங்கள் கூட என்ரோல் ஆகுங்க. ஐ என்கரேஜ் எவ்ரி விமன். விமன் அதாவது வீட்டில் குக் பண்ணுற விமன் அண்ட் அதே மாதிரி அக்ரிகேட்டர்ஸ் நீங்கள். ஸோ இவங்க இந்த 3 செக்மெண்ட்டையும் நீங்கள் எப்படி ஒரு பாலமாக எப்படி அமையறீங்க அண்ட் அதே மாதிரி ஹோம் ஃபுட் ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபுட் வந்து ஒரு வாட்டி சாப்பிட்டோம்னா இன்னொரு வாட்டி சாப்பிட்ணும், இன்னொரு வாட்டி இதே இடத்துல ஆர்டர் பண்ணி ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹெல்த்தில் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ், ஹெல்த் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செக் வச்சுருக்கீங்க அண்ட் வாங்கக்கூடிய மக்களுக்கு இப்போ வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்க விரும்புகிறீங்க? இதில் வந்து நாங்கள் அக்ரிகேட்டர்ஸாக இல்லை அப்படிங்கிறது வி விஷ் டு சே. நீங்கள் வந்து என்னவா இருக்கீங்களோ உங்களுடைய இடம் உங்களுடைய கெப்பாசிட்டியில் நீங்கள் எங்கள் கூட என்ரோல் ஆவீங்க. அண்ட் வி ஆர் சேனலைசிங் யூ டு டூ அ பிஸ்னஸ். திஸ் இஸ் த மாடல். ஒன்ஸ் அகெயின் ஐம் ஜஸ்ட் சேயிங். இதில் வந்து அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட் கிடைக்குது, எப்படி குவாலிட்டி அஷூரன்ஸ் கிடைக்குது அப்படின்னா தெர் செவரல் ஆடிட்ஸ். ஸோ இதில் என்ரோல் ஆகிறப்பவே வந்து எப்படி நம்ம சர்டன் பேசிக் க்ரைட்டீரியா பார்க்குறோமோ அந்த மாதிரி அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்க, அவங்களுடைய கிச்சன் அமைப்பு எப்படி இருக்குது, கண்டிப்பாக. ஸோ ஒவ்வொன்றுமே வந்துட்டு ஒரு ஸ்டெப்ஸில் போயிட்டு தான் அவங்கள வந்து நம்ம என்ரோல் பண்ணிக்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலை, தான் இருக்கிற இடம், தன்னுடைய கிச்சன் அமைப்பு, இது எல்லாமே வந்துட்டு ஒரு கஸ்டமர் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் ஆர்டர் பண்ணால் என்னெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த நீட்னஸ் அண்ட் கிளென்லினஸ் இருக்கணுமோ வி அபைட் பை தட். ஸோ அதை வந்து நாங்கள் 100% என்ஷோர் பண்ணிக்கிறோம் அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு அது அஷூரன்ஸாகவும் கொடுக்குறோம். இப்போ ஷெரோ ஹோம் ஃபுட்ஸ் வந்து இப்போ நான் சப்போஸிங்லி ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா இதோட அவைலபிலிட்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் 45 minutes சொல்கிறாங்க. ஸோ சப்போஸிங்லி நான் இருக்கிற ஜோனில் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா இதை எப்படி நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்க? இப்போ டெலிவரி சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா தி கிவ் அ கிலோமீட்டர் லிமிட். அதை வச்சு தான் வந்து கேல்குலேஷன் எனக்கு வந்து ஒரு 20 minutesலேருந்து 45 minutesக்குள்ளே ஃபுட் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ தட் எவ்ரி ஜோன் we have an person who is enrolled with us and already available with us. Okay. Mostly Chennai இருக்கிற many locations we have already established. Here and there wherever service is lacking we have not enrolled, I would say rather. மேம், நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் ஆர்டர் பண்ணணுன்னா, இன்றைக்கி வீட்டுக்கு போய் நான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன சர்ச் பண்ணணும் அண்ட் என்ன நேமில் சர்ச் பண்ணால் கரெக்டாக நம்மளோட ஹோம் ஃபுட் வந்து எனக்கு டெலிவர் ஆகும்? ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப் வச்சுருக்கீங்களா ஃபோனில்? எல்லாத்துலேயும் இருக்குது. உங்கள் ஃபோன் எடுங்க. ஓகே, இருக்குது. ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோ ஓப்பன் பண்ணுங்க, விச் வர் யூ ஆர் கம்ஃபர்டபுள்.
ஷீரோ ஹோம் டைப் பண்ணுங்க. ஓகே ஷீரோ ஹோம் சாம்பார் பொரியல் ரசம். ஓகே. இதில் எங்களுடைய 100+ மெனு அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுறீங்க, சாப்பிட்றீங்க, அண்ட் ஃபீட்பேக் எங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க. கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு நான் ஒரு ரிவ்யூவே போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.